டெல்லி மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகாராஜபாண்டி. மகாராஜபாண்டி, களச்சூழல் எப்படி இருக்கு? நிச்சயமாக டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று அஜந்தா சிக்னல் அவர்கள் திரண்டனர். அங்கிருந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே போல் டெல்லியில் போராடும் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட போவதாக கூறி அங்கிருந்து எஸ்பி பட்டேல் சாலை வழியாக அவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி வந்தனர். அப்போது சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் மிக்சின் வீதி அருகே பாதுகாப்பு வளையத்தை அமைத்து ஊர்வலமாக வந்த மாணவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் தள்ளு முள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்களது கோரிக்கைகளை நாங்கள் அமைதியான முறையில் கொண்டு செல்கிறோம், எதற்காக எங்களை தடுக்கிறீர்கள் என்று கூறிய போது போலீசார் அவர்களை அனுமதிக்கவில்லை. இதனால் அந்த இடத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசாருக்கு எதிராகவும் டெல்லியில் மாணவர்களை தாக்கிய டெல்லி போலீசாருக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். நாங்கள் கைது செய்ய உள்ளே வரமாட்டோம், நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று கூறி மாணவர்களும் மாணவிகளும் சாலையில் படுத்ததால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களையும் மாணவிகளையும் போலீசார் வலுக்கட்டாயமாகவும் குண்டுகட்டாகவும் தூக்கி கைது செய்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் கைது செல்லாமல் மோடி, அதாவது பிரதமர் மோடிக்கும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் மாணவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றி தற்போது அவர்கள் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த போராட்ட காரணமாக புதுச்சேரியின் நகர பகுதியில் எப்போது பரபரப்பாக காணப்படும் எஸ்பி பட்டேல் சாலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் எந்தவித அசம்பாதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தற்போது இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது எங்களை நீங்க கைது செய்தாலும் நாளை முதல் எங்களது போராட்டம் தீவிரமடையும் என்று இந்திய மாணவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகாராஜபாண்டி. இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நீட் தேர்வு விவகாரத்தினால குளறுபடிகள்னால இந்த ஆண்டு மட்டும் 22 மாணவர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்காங்க. சொல்ல போனா அது தற்கொலை அல்ல, இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் அவங்களுடைய நிர்வாக தோல்வியினால மோடியும் தர்மேந்திர பிரதானும் சேர்ந்துதான் அந்த 22 மாணவர்களை கொன்று குவிச்சிருக்காங்க. இதை கண்டித்து டெல்லியில அமைதியான முறையில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடந்து வருது. கடந்த 20ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல அமைதியான முறையில் நாடாளுமன்றத்தை நோக்கி போன மாணவர்கள் மீது லத்திய கொண்டோ கண்ணீர் புகை கொண்டோ இந்திய நாட்டினுடைய துணை ராணுவமோ டெல்லி காவல்துறையும் தாக்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனா லட்டிகள்ல ஆணியை பதிச்சு வச்சு மாணவர்களுடைய உடம்பு முழுவதும் அடித்து ஓட்டைகளை ஏற்படுத்தி மாணவர்கள் தீவிர கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க. இதை கண்டித்து இந்திய நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகை போராட்டம் என்பதை நடத்தி வரோம். பாண்டிச்சேரியிலும் அமைதியான முறையில் நாங்கள் ஊர்வலம் தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஏதோ கேள்விக்கே அப்பாற்பட்டவர், போராட்டத்திற்கே அப்பாற்பட்டவர், அவருடைய அலுவலகம் பக்கத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லி புதுச்சேரி காவல்துறை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக மாணவர்களை குற்றவாளிகள் போது கைது செய்திருக்கிறது. இதை வன்மையாக போராட்டம் தீவிரவாதி இல்லைங்க, மாணவர்கள் மாணவர்கள் நியாயம் கேட்டு போராடும், மாணவர்கள் மாணவர்கள் ஹலோ மிஸ்டர் மோடி, ரிசைன் 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 தர்மேந்திர பிரதான் ரிசைன், we need accountability, resign immediately. Hello Mr. Modi, hello Mr. Modi, same 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 புதுவை அரசு புதுவை அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.